பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதிய இயேசுவின் 40 கேள்விகள் என்ற புத்தகத்திலிருந்து லெந்து கால சிந்தனைகள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களை பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். சிந்தனை 9. இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கின்றீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? மார்க்கு 8:17. இது தமது சொற்களின் உள்ளான கருத்தை சரியாக இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு கேட்ட ஒரு நேரடி கேள்வியாகும். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராக இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனே அவர் தம்முடைய சீஷரோடே கூட படவில் ஏறி தல்மனுத்தாவின் எல்லைகளில் வந்தார். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறதென்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கரைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறதென்ன? நீங்கள் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். மார்க்கு 8:8-21. சீஷர்களின் சிந்தனையோ புளித்த மாவு என்றால் அப்பம் என்ற முடிவுக்கு வந்து விடுகின்றது. அவர் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். அவர்களுக்கு அதை உணர முடியவில்லை. மாவு என்றவுடன் அப்பமே ஞாபகத்திற்கு வருகின்றது. இங்கு இயேசு பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதுடைய புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். அப்பங்கள் அவர்கள் கொண்டு வரவில்லையே என்று அங்கலாய்க்கவில்லை. ஏனென்றால் வானத்திலிருந்து மன்னா வந்தது போல அவர் வார்த்தையினால் அப்பங்களை வரச் செய்யும் வல்லமை பெற்றவர். அதை இப்போதுதான் அவர்கள் கண்டிருந்தார்கள். ஆனால் அதையோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மதம் என்ற போர்வையில் இடம்பெறும் மாய்மாலங்களை புளிப்பு என்று இயேசு கூறினார். அதிகாரம் பெற்ற போதையில் இடம்பெறும் அநீதிகளை இயேசு புளிப்பு என்று கூறினார். மனிதனின் உள்ள கிடக்கை எது என அறியாமல் உடனே ஒருவனுடனும் சேர்க்கை வைத்து விடாதேயுங்கள். வாய்விட்டு பேசிவிடாதேயுங்கள். மனம் விட்டு பழகிவிடாதேயுங்கள் என்று தம்முடைய சீஷர்களை எச்சரித்தார். மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என இயேசு கூறினார். பின்னொரு நாள் இயேசு ஏரோதுவின் முன் நியாய விசாரணைக்காக நிறுத்தப்படும் பொழுது அவனது மாய்மாலம் தெளிவாக தெரிய வந்தது. பரிசுத்த மத்தேயு 23வது அதிகாரத்தில் இதனை காண்கிறோம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்கள் கேள்விப்பட்டு இருந்ததினாலும் அவரால் செய்யப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசையாயிருந்தான். ஆனாலும் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவனுக்கு கொஞ்சமும் ஆசையில்லை. அவர் செய்யும் அற்புதம் அடையாளங்களை மட்டுமே பார்க்க ஆசை கொண்டான்.
இயேசுவை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான். அநேக காரியங்களை குறித்து அவரிடம் கேள்வி கேட்டான். ஆனால் இயேசுவோ அவனுக்கு மறுமொழியாக எதுவும் கூறவில்லை. இயேசு அவன் முன்பாக அமைதியாக இருந்து விட்டார். காரணம், ஏரோது ஒரு புளித்த மாவு என்பதை இயேசு ஏற்கனவே அறிந்திருந்தார். காலத்தை பார்த்தால் போதகர்களாக மாறி இருக்க வேண்டிய சீஷர்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருக்க காரணம், அவர்கள் சிந்தனையில் முதிர்ச்சி வரவில்லை, உணர்வில் உற்சாகம் வரவில்லை, இருதயத்தில் தீவிரம் தெரியவில்லை. மனிதர்களின் இருதயத்தின் ஆரம்பமே தவறாக இருக்கும் காலத்தில் தேவ சிந்தனையுடன் வாழ்ந்த நோவாவைப் போல வாழும்படி விசுவாசிகள் ஞாபகப்படுத்தப்படுகின்றார்கள். சன்பல்லாத்து போன்ற சந்தர்ப்பவாதிகள் சந்தித்து பேசுவோம் வா என்று நெகேமியாவை அழைத்தபோது, நான் வரக்கூடாது, செய்து வரும் பணி தடையாகும் என செப்பியது போல கொடுக்கப்பட்ட தரிசனத்தையே முன்னால் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவ ஊழியர்கள் எச்சரிக்கப்படுகின்றார்கள். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்ற பின் சீஷர் சிந்தியாமல் இருக்கவில்லை. அவர்கள் இருதயம் மரத்து போகவும் இல்லை. மனிதனின் மனதில் மறைந்து இருப்பதை விரைந்து அறிந்தார்கள். ஆவிகளை பகுத்து அறிந்தார்கள். தேவனுடைய பணியை சிறப்பாக செய்தார்கள். ஜெபம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதைக்கு வெளிச்சம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க நீர் உதவி செய்வீராக. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டும் இந்த லெந்து நாட்களை காணும்படியாய், இந்த லெந்து நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி ஆண்டவர் தியானிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் விஸ்வபாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஊழியத்தின் தேவைகளை நீர் அறிந்து சந்தித்து வருவதற்காக உமக்கு நன்றி. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, கொடுக்கின்ற, அர்ப்பணிப்போடு தாங்குகிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிரதிநிதிகளாக செயல்படுகின்ற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக கனிகள் எங்கள் தேசத்தில் பெருக உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கிறவர்கள் இருப்பார்கள் சொன்னால், இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற நம்முடைய பிள்ளைகளை இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களை அமைய உதவி செய்யும். நன்மையும் கிருபையோட வாழ்க்கையில் தொடர உதவி செய்வீராக. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்பத்திலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உடைய குடும்பத்தோடும் உடைய கையின் பிரயாசங்களோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 180027003333. திருந்திட பாவிக்காய் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திட பாவிக்காய் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். நம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தம் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களை பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின்